ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பங்குனி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த பங்குனி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1 மணி 1 நிமிஷத்துக்கு திருவோண நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் திருவோண நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால கன்னி ராசியில இருக்கக்கூடிய ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, காலையில 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள நீங்க உங்களால என்ன முடியுமோ, அதாவது மெத்தை, நாற்காலி, ஆசனம், பலகை இருக்கு இல்லைங்களா, அதுதான் ஆசனம் சொல்லுவாங்க, பலகை. அல்லது பாத்தீங்கன்னா முத்து, பவளம் இதெல்லாம் தானம் கொடுக்கலாம், அந்த அளவுக்கு வசதி இருந்துச்சுன்னா. இல்லைன்னா விட்டுருங்க. அதாவது ருத்ராட்சம், துளசி மாலை இதெல்லாம் கூட கொடுக்கலாம். ஏழை எளியர்களுக்கு நீங்க கொடுக்கலாம். இதை கொடுக்கறது மூலியமா என்ன அப்படின்னா, ஒரு வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடுங்கிறது உங்களுக்கு வராது. நல்ல காசு பணம் புழங்கும். அதே மாதிரி தொழில நல்ல விருத்தியாகும். ஹெல்த் ரீதியா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நல்ல பூரணமான ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி விபத்து கண்டம் இந்த மாதிரி எல்லாம் ஆகாது. நல்ல சுபிக்ஷமா இருக்கும். ஒரு வருட காலம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல சுபிக்ஷமா இருக்கும். இதை முடிஞ்ச அளவுக்கு உங்களால யார் யாருக்கெல்லாம் முடியுமோ அவங்களுக்கு செய்யுங்க. அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம் சென்று அங்க சிவபெருமான வழிபாடு பண்ணதுக்கு அப்புறம் இந்த தானங்கள்லாம் கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் 2 குடையவர். அதே மாதிரி பாக்கிய ஸ்தானாதிபதி, சகல விதமான சௌபாக்கியங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குன்னா சுக்கிரனுக்கு இருக்கு, உங்க ராசியை பொறுத்த வரைக்கும். அதனால அவரு என்னன்னா 7ஆம் இடத்துல உச்சம் பெறாரு. சூப்பரான அமைப்பு. அதே மாதிரி சூரியன் சனி, சரிங்களா, அதுவும் ஒரு நல்ல அமைப்பு. சூரியன் சனி சுக்கிரன் 3 கிரகங்கள் 7ஆம் இடத்துல இருக்குது. உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம், அதே மாதிரி நல்ல தொழில வெற்றி கிடைக்கணும், நல்ல லாபம் கிடைக்கணும், உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்கணும், நல்ல காசு பணம் வரணும், சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கணும்னா குலதெய்வ வழிபாட பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதனால கன்னிராசிக்காரங்க இந்த மாசம் எப்பெல்லாம் கோச்சாரத்துல சூரியனும் சனியும் ஒண்ணு சேருதோ அது எல்லா ராசிக்காரங்களுக்குமே வழிபாடு பண்ணணும். குலதெய்வ வழிபாடு முக்கியமா கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 5ஆம் அதிபதியே உங்களுக்கு சனிதான். அவர் சூரியன் கூட சேரும்போது முன்னோர்களுடைய ஆசிகள், அதே மாதிரி பித்திருக்களுடைய ஆசிகள், குலதெய்வ ஆசிகள் இது இருந்தாலே ஈஸியா எல்லா விஷயத்தையும் சக்சஸ் பண்ணிடலாம். ஒருத்தருக்கு சக்சஸ் கிடைக்கல, கைக்கு பக்கத்துல தட்டி போகுது அப்படின்னாலே இந்த குலதெய்வ அனுகிரகம் இல்லாம இருக்கிறது, முன்னோர்களுடைய ஆசிகள் இல்லாம இருக்கிறது, பித்திருக்களுடைய ஆசிகள் இல்லாம இருக்கிறது, பித்திருக்கள் அதிருப்தியா இருக்கிறது, இதெல்லாம் தான் காரணமா இருக்கும். இதை சரி பண்ணிட்டாலே கட்டாயம் வளர்ச்சி அடைஞ்சிருவீங்க. அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். இந்த வழிபாடை நீங்க பண்ணிக்கங்க, ஓகேங்களா. இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. எந்த வித கவலையுமே வேண்டாம். நீங்க செய்யக்கூடிய விஷயங்களே செவ்வனே செஞ்சா எல்லாமே உங்களுக்கு நன்மையா நடக்கும். இந்த மாசம் ரொம்ப அனுகூலமா தான் இருக்குது. கண்டச்சனின்னு சொல்றீங்களே, பரிகாரம் பண்ணிக்கணும், அதெல்லாம் இல்லைங்க. சனி உழைப்பவர்களுக்கு எப்பவுமே கெடுபலனை கொடுக்க மாட்டாரு. நீங்க ஒரு விஷயத்த செஞ்சோடனே சக்சஸ் எதிர்பார்த்தா, அதாவது சில பேர்லாம் சொல்றாங்க பரிகாரம் போட்டு மேடம் செஞ்சுட்டேன், இது எப்ப இருந்து ரெடி ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. என்னதான் பதில் சொல்றதுன்னு தெரியல. அதுக்கு நீங்க கும்பிடாமே இருக்கலாம். அதாவது உங்களுடைய ஒர்க்கை செஞ்சுட்டே இருங்க. தடை தாமதம் வந்தா அதுக்குதான் வழிபாடு, சரிங்களா. மனசுல ஒரு பிடிமானம் வேணும்ல, ஒரு நம்பிக்கை வேணும்ல, அதுக்குத்தான் இறைவனை நம்ம வழிபாடு பண்ணிக்கிறோம். நமக்குன்னு ஒருத்தர் இருக்காரு. எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாத, அதாவது நம்மளுடைய பெற்றோர்களை விட்டுருங்க. கன்னிராசிக்கு நான் பொதுவா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம நம்மளுடைய வளர்ச்சியில சந்தோஷப்படுறவங்க யாருங்க? நீங்க சொல்லுங்க. ஒரு கணவனோ மனைவியா இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. குழந்தைகளா இருந்தாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. யாரா இருப்பாங்க? மேக்சிமம் பெற்றோர்களா இருப்பாங்க, ஓகேங்களா. இதுக்கு அடுத்தது தெய்வம் தான். சோ தெய்வம் நம்மளுடைய வளர்ச்சியில சந்தோஷப்படும். நம்ம கிட்ட இருந்து எந்தவித எதிர்பார்ப்பும் எதிர்க்காது. நீ போய் விளக்கு போடு, நம்ம போய் விளக்கு போடுறோம் பாத்தீங்களா, அந்த விளக்குக்காக தெய்வம் காத்துக்கிட்டு இருக்கா? இல்ல இல்ல. சோ இந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்றதுனே தெரியல. இந்த விளக்கு போட்டேன், இது எப்ப இருந்து வேலை செய்யும் அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் விட்டுருங்க, பரவாயில்ல. உங்களுடைய கெரியர்ல, உங்களுடைய பிசினஸ்ல இது எல்லாத்துலயும் போக்கஸ் பண்ணுங்க. கட்டாயம் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது உறுதி. இந்த சனி பாத்தீங்கன்னா ஒரு கடினமான குரு, சரிங்களா. இந்த சனி ஒரு கடினமான குருவா இருக்கனால நம்மளுடைய வாழ்க்கை, அதாவது இப்ப சோதிப்பாரு, ஆனா நம்மள இந்த சோதனையெல்லாம் நம்மளுடைய சாதனைக்காக மட்டுமே அப்படி நீங்க நினைச்சிட்டாலே கட்டாயம் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறத மைண்ட் செட்டப் பண்ணிக்கங்க, அவ்வளவுதான். 10 கூடைய புதன் ராகுவோட சேர்ந்து, சரிங்களா, உங்களுக்கு 3 கூடைய செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறாங்க 6ஆம் இடத்துல. சோ தொழில் ரீதியா நீங்க என்னன்னா கடினமான உழைப்பை போட்ட கட்டாயம் ஒரு சக்சஸ் கிடைச்சிட போகுது. திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம், ஒரு நல்ல அதிர்ஷ்டம், தொழில் மூலியமா நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்.
10ல இருக்கக்கூடிய குரு 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. உற்பத்தி சார்ந்த தொழில்கள், இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள்ல வந்து கொஞ்சம் இப்ப இந்த 4ஆம் இடத்தை சனியும் பார்க்கறதுனால தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் 4ஆம் இடத்தை வந்து சனியும் பார்க்கிறாரு, குருவும் பார்க்கிறாரு. உற்பத்தி சார்ந்த தொழில்கள், இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள்லாம் சின்னதா வந்து ஒரு தடை அல்லது ஒரு தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில வழிபாடுகளை பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அது சரியா போயிருங்க. ஆனா பிசினஸ் ரீதியா நிறைய வந்து உங்களுக்கு நன்மைகள் இருக்கு. காசு பணம் அப்படிங்கிறது நிரந்தரமா வந்துட்டு இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைடாவே இந்த பிரச்சனைகள் இருக்கனால கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மனசை தளர விட்டுறாதீங்க. எங்கேயோ நடக்கிறதுக்கு எனக்கு வந்து கண்டச்சனி நடக்கிறதுனாலதான் எனக்கு தான் கஷ்டமா இருக்குன்னு கண்ணை மூடிட்டு இருட்டாயிருச்சு உலகமே அப்படி நீங்க நினைக்காதீங்க. இது ஆல் ஓவர் வேர்ல்டு. கன்னிராசி மட்டும் கிடையாது, கன்னிராசிக்காரங்க மட்டும் கிடையாது, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பிசினஸ் பண்றவங்களுக்கும் சின்ன சின்ன டிராபேக் இருக்கதான் செய்யுது. சோ அதை ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு பாசிட்டிவா மூவ் ஆன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்புங்க. 6ல ராகு உங்க ராசி அதிபதியே, திடீர்னு ஒரு ப்ரொமோஷனோ அல்லது வேலை மாற்றமோ இருக்கும். வேலை கிடைக்காதவங்களுக்கு இப்ப கிடைச்சிரும், ட்ரை பண்ணீங்கன்னா கிடைச்சிரும். அதே மாதிரி ஒரு வேலை மாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, டிராவல் பண்றது, இந்த மாசம் ஒர்க் ப்ரெஷரும் அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும். காசு பணம் நிறைய சம்பாதிக்க முடியும். பாக்கிய ஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பாக்குறாரு. ஒரு பண ஈர்ப்பு சக்திங்கிறது எந்த மாசமும் இல்லாம இந்த மாசம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். நல்ல காசு பணம், நிரந்தரமான வருமானம்ங்கிறது உறுதியாக இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்புல நல்ல தேர்ச்சி பெறுவீங்க. சனியுடைய இது வந்து சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். சனியுடைய பார்வை வந்து ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்கலாம்னு நினைப்பீங்க. ஆனா 7 மணி வரைக்கும் தூக்கம் வரும். ஆனா இது எல்லாத்தையும் இந்த 1 மாத காலகட்டம் ஒதுக்கி வச்சுட்டு படிங்க. நீங்க படிச்ச மாதிரியே கொஸ்டினே அங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு பலம் உங்களுக்கு இருக்கு. 4ஆம் இடத்துக்கு கல்வி ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கு. சனியோட பார்வையும் இருக்கு. டைரக்ஷன் அப்படியே மாறும், டைவர்ட் ஆவீங்க. போய் ரீல்ஸ் பார்க்கலாமா, செல்போன் பார்க்கலாமா, வெப் சீரிஸ் பார்க்கலாமாங்கிற மாதிரி வரும். அது எல்லாத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நல்ல மார்க் எடுப்பீங்க. கன்னிராசிக்காரங்க பொதுவாவே வந்து இன்டெலிஜென்ட். அதாவது ஒரு விஷயத்த வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதாம கிரகிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஓனா நீங்க எழுதுவீங்க. படிப்புங்கிறத தாண்டி செயல்பாடுங்கிறதுல ரொம்ப இன்டெலிஜென்ட்டா செயல்படக்கூடியவங்க தான் கன்னிராசிக்காரங்க. அதனால ஈஸியா எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சிருவீங்க. நீங்க கவலையப்பட வேண்டாம். நல்ல மார்க் எடுத்து நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய அமைப்பு தான் கன்னிராசிக்கு இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாசம் ஒரு நல்ல அதிர்ஷ்டம். 7ஆம் இடத்துல சுக்கிரன், கணவன் வழி ஆதாயம் உறுதியாக இருக்கு. ஒரு பார்ட்னர், ஆப்போசிட் ஆளுங்க எல்லாமே 7ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. சோ நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கள்ல நல்ல திறமைகள் இருந்தா ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டோ அல்லது சேல்ஸ் ஃபீல்டோ எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, அளவுக்கு அதிகமாக காசு அப்படிங்கிறது இந்த மாசம் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா சுக்கிரன் சந்திரனை பார்க்கும்போது ஈர்ப்பு சக்தி அதிகமாகும். அப்போ சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இருந்து மிகப்பெரிய லெவல்ல வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே இந்த மாசம் ஒரு நல்ல அதிர்ஷ்டமான மாசம் தான் பெண்களுக்கு. வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள், வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள், ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. இந்த காலகட்டத்துல போய் நான் கோல்டு எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்காதீங்க. அதிர்ஷ்டம் வந்துச்சு அப்படின்னா கூரையை பிச்சுட்டுக்கிட்டு வரும். அந்த மாதிரி விபரீத ராஜயோகம்னு ஒண்ணு இருக்கு. 12 கூடைய சூரியன், சுக்கிரன், அதுக்கப்புறம் 5 கூடைய சனி, 9ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி எல்லாமே ஒரு கூட்டு கிரக சேர்க்கையா இருக்கு. இந்த கூட்டு கிரக சேர்க்கைங்கிறது வந்து உங்களுக்கு கன்னிராசிக்கு ஒரு ஆதாயமா இருக்கு. அது ஒரு விபரீத ராஜயோகம் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கனால உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கு. தயவு செய்து எந்த வாய்ப்பு வந்தாலும் கரெக்டா கப்புன்னு பிடிச்சு அதை செஞ்சிருங்க. அதே மாதிரி சனி 7ஆம் இடத்துல இருக்கு, சூரியன் இருக்கு. கணவர்கிட்ட பார்த்து பேசுங்க. செலவு வைக்காதீங்க அதிகமா, ஓகேங்களா? அதாவது சேமிச்சு வைங்க. ஒரு செலவு பண்ணாலும் ஒரு கோல்டு வாங்குறது, ஒரு லேண்ட்ல போடுறது, அந்த மாதிரி காசு பணம் வரும்போது அதை இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்திக்கங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. கன்னிராசியில இருக்கக்கூடியவங்களே ரொம்ப புத்திசாலின்னு நான் சொல்லிட்டேன். சோ அதனால வீண் விரயங்கள் பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் என்னுடைய கடமையை சொல்லிடணும். 7ஆம் இடத்துல சனி வந்திருக்கனால குறைகள், கணவருடைய குறைகளை அதிகமா எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அது உறவுகள்ல விரிசலை ஏற்படுத்தும். அதனால கவனமா இருந்துக்கங்க. மெயினா வந்து மேரேஜ் உண்டான அமைப்புகள்லாம் இருக்குங்க. திருமணம், கன்னிராசி ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல அனுகூலங்கள் ஏற்படும். சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்க அமைப்பு. திடீர்னு திருமணம் ஆகிறதுலாம் இந்த காலகட்டங்கள்ல லவ் மேரேஜ் ஆகிறது, இந்த மாதிரி அமைப்பு கன்னிராசிக்கு நிறைய பேத்துக்கு இருக்கு.
அதே மாதிரி புத்திர பாக்கியம் இருக்கு. 5 கூடையவர் வந்து சுக்கிரன் சேர்ந்து இருக்கனால, உச்சம் பெற்ற சுக்கிரனோட சேர்ந்து இருக்கனால புத்திர பாக்கியம் இருக்கு. திருமணமாகி ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டும் ஒரு குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணீங்கன்னா அந்த இது வந்து சக்சஸ் ஆகி குழந்தை பெறதுக்கு உண்டான புத்திர பாக்கியத்துக்கு உண்டான அமைப்பை கொடுத்துட்றாரு. பொதுவாவே இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு தாயார் வழி சொத்துக்கள் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு. பூர்வீகத்துல இருக்கக்கூடிய வில்லங்க பிரச்சனைகள்லாம் மாறி பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கணவன் வழி ஆதாயம், மனைவி வழி ஆதாயம் இருக்கு. பிசினஸ் பார்ட்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்க ராசி அதிபதி ராகுவோட சேர்றாரு. அஷ்டமாதிபதி செவ்வாயோட சேர்றாரு. ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு மேல செவ்வாயும் சனியும் சேர்றதுனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா போகணும். பெண்களா இருந்து சமைக்கும் போது மின் சாதனங்களை இயக்கும் போது திடீர்னு ஒரு ஷாட்டோ அடிச்சிடலாம். அல்லது வந்து நீங்க தாளிக்கும் போது எண்ணெய் மேல பட்டு கொப்பளிச்சுக்கலாம். திடீர்னு விபத்து, சின்னதா ரத்த காயம் இந்த மாதிரி ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. கட்டாயம் வழிபாடு பண்ணிக்கங்க. தெய்வ அனுகூலத்தை பெற்றுக்கங்க. குருநாதர் வழிபாடு பண்ணிக்கங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. தலைக்கு வர்றது தலைப்பாயோட போயிடும். மைண்டு சரியில்லை, கன்ஃபியூஸா இருக்கு, ப்ரெஷரா இருக்கு அப்படின்னா வண்டி வாகனங்களை நீங்க இயக்காதீங்க. ஒரு ஆக்டிங் டிரைவரை போட்டு போங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அல்லது காமனா இருக்கக்கூடிய ட்ரெயின், ஃபிளைட்டு, பஸ்ல போங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப். சரிங்களா? அதே மாதிரி ஹெல்த் ரீதியா பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாசம் மருத்துவ செலவு, மருத்துவ விரயங்கள் இருக்கு. ஸ்கின் சம்பந்தப்பட்டது, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய யோகத்தையும் கொடுப்பாரு. இந்த காலகட்டத்துல வர காலத்துல வெளிநாடுன்னு சொல்றீங்களேன்னா அமைப்புகள் இருக்கு. வெளி மாநிலம் பிரயாணங்கள் இருக்கு. அதெல்லாம் அனுகூலமா இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சொந்த ஊர்லயே இருந்துக்கங்க. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வழக்குகள்ல வெற்றி, கடன் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. முக்கியமா இந்த மாசம் தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க. முக்கியமா தாயோடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும். உங்களுக்கு திடீர்னு நீங்க நல்லா இருப்பீங்க, மயக்க வர மாதிரி இருக்கும், படப்படன்னு இருக்கும். அந்த மாதிரி ஏன்னா சூரியன் சனியோட சேரும்போது நோய் எதிர்ப்பு ஆற்றலை குறைச்சிரும். அப்போ நீங்க நல்ல சத்துள்ள உணவை சாப்பிடணும். சரிங்களா? இது வந்து நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நீங்க வந்து ஒரு பெரிய பெட்டி எடுத்துட்டு வந்து அந்த அளவுக்கு காசு வந்துடும். அந்த மாதிரி அமைப்பு கன்னிராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறைகளுக்கு இருக்குது. பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து நிறைய உங்களுக்கு கலை நிகழ்ச்சிகள்லாம் புக் ஆகும். அதே மாதிரி வெளியூர் மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய கலை நிகழ்ச்சிகளை இது பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பெரிய பெரிய விருதுகள் கிடைக்கிறது, நிறைய உங்களுக்கு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் ஆகுறது, உங்களுடைய திறமைகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, அதனால மன மகிழ்ச்சி, காசு, பணம் எல்லாத்தையும் சேர்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கலைத்துறையில சேர்ந்தவங்களுக்கு நல்ல காசு, பணம், ஒரு நல்ல அற்புதமான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. அரசாங்க துறையில இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. இந்த மாசம் ஒர்க் ப்ரெஷர் கூடுதலா இருக்கும். 12 கூடையவரும் 6 கூடையவரும் 5 கூடையவரும் ஆகிய சனியும் சூரியனும் சேருது. பாக்கிய ஸ்தானாதிபதியும் வருமான ஸ்தானாதிபதி சுக்கிரனும் சேருது. அது கூட வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயும் வந்து சேருது. இதெல்லாம் ஒரு கூட்டு கிரக அமைப்பு. இந்த கிரக அமைப்பு வந்து உங்களுக்கு நல்லது, ஃபேவரை கொடுக்கும். ஆனா என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு சுகர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கண் முன்னாடி வந்து அப்படியே ஜிலேபி, ஜாங்கிரி, பூந்தி, லட்டு இதெல்லாம் வச்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான். அதாவது உங்களுக்கு தூக்கமும் வரும். ஏன்னா 12 குடையவர் வந்து 7ஆம் இடத்துல இருக்காரு. அயன சயன போகம் சொல்லக்கூடிய அயனம்னா தூக்கம். சரி, சயனம்னா தூக்கம். அப்போ தூக்கமாவும் வரும். ஏன்னா உச்சம் பெற்ற சுக்கிரனோட சேர்ந்திருக்கனால கொஞ்சம் உடம்பு வந்து ரெஸ்ட் எடுக்கலாமான்னு, ஏன்னா சனி உங்களை பாக்குது. அப்போ கொஞ்சம் சோம்பேறித்தனம், அதாவது மனசு ஸ்பீடா போகும், உடம்பு ஒத்துழைக்காது. அதுதான் இங்க பிரச்சனையே. உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் நிறைய இருக்கும். கன்னிராசிக்கு இயல்பா இது ஒரு இது இருக்கும். மைண்ட் ஸ்பீடா இருக்கும், ஆனா மனசு ஒத்துழைக்காது. அதான் பிரச்சனையா இருக்கும். அதெல்லாம் பீட் பண்ணி தான் வந்தாகணும், வேற வழி கிடையாது. ஆனா ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும். உயர் அதிகாரியுடைய அழுத்தங்கள் இருக்கும். காசு பணம் நிறைய சம்பாதிக்க முடியுங்க. இந்த காலகட்டத்துல ஒரு பதவி உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் சூப்பரான டைம். நீங்க வந்து திடீர்னு ஒரு உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை வாங்குவீங்க. உங்களோட திறமைகள் அங்கீகரிக்கப்படும். நல்ல பொசிஷனுக்கு போக முடியும். ஆனா ஒர்க் ப்ரெஷரும் ஜாஸ்தியா இருக்கும். நீங்க ஹெல்த் ரீதியாவும் பார்த்துக்கணும். உடல்ல நீங்க அதாவது 24 ஹவர்ஸுமே வேலை செஞ்சுட்டு இருக்க முடியாது. அதனால நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. தூங்குறதுக்கு டைம் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி 8 ஹவர்ஸ் தூங்கிக்கங்க. இதெல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கங்க. இந்த காலகட்டத்துல சூரியன் சனி சேரும் போது என்ன ஆகும் அப்படின்னா திடீர்னு மயக்கம் வரும்,
அது நோய் எதிர்ப்பாற்றல் குறையும். நீங்க அத்திப்பழம தேன்ல ஊற வச்சுலாம் சாப்பிடுங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல இது. நீங்க சுகர் இருந்துச்சுன்னா டாக்டர்ட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு சாப்பிட்டுக்கங்க. நான் பாட்டுக்கு எதுவும் சொல்லக்கூடாது. நான் டாக்டரே கிடையாது. பிஹெச்டி அஸ்ட்ராலஜில தான். டாக்டர் கிடையாது. சோ இதெல்லாம் பண்ணிக்கங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய பேத்துக்கு இருக்கு. சனி சந்திரனை பார்க்கும்போது பொதுமக்களுடைய சப்போர்ட் இருக்கு. கன்னியா ராசி, கன்னியா லக்னத்துக்கு கண்ணை மூடிட்டு சொல்லலாம் பொதுமக்களுடைய சப்போர்ட் கிடைச்சிரும். ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் உங்களுடைய ஜாதகத்துல என்னென்ன ஜாதகத்துல திசாபுத்தி ஓடுதுன்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி பூஜைகள், யாகங்கள், வேள்விகள்லாம் பண்ணிக்கங்க. அது வந்து நல்ல ராசி பலனை பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்புகள் இருக்கு. திடீர்னு உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கலாம் அல்லது ஒரு சீட் கொடுக்கலாம். நீங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு. குரு பலமும் இருக்கு. குரு பதவி ஸ்தானத்தை பாக்குறாரு. அடுத்து வரக்கூடிய குரு கூட 11ஆம் இடத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு தான் வராரு. இதுல ஒரு நல்ல அமைப்பு, ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு. பொதுவா கன்னி ராசிக்கு இந்த மாசமே வந்து ஒரு நல்ல ராஜயோகமும் அதிர்ஷ்டமும் பாக்கியமும் இருக்கக்கூடிய மாசமா தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நம்ம குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். சரிங்க, பங்குனி மாதம் பற்றி பார்க்க போகிறோம். பங்குனினாவே நம்ம ஒரு மாதத்துக்கும் ஒரு பண்டிகை இருக்கும், இல்லை ஒரு முக்கியமான நாள் இருக்கும். முக்கியமாக பங்குனிக்குன்னா பங்குனி உத்திரம், எல்லாருக்கும் ஞாபகப்படுத்து பங்குனி உத்திரம். நம்ம வந்து பங்குனி உத்திரம்னா முருகர் கல்யாணம் மட்டும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சிவன் பார்வதிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. ரங்கநாதர் ரங்கநாயகிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. சரிங்களா, அவங்க தான் பங்குனி உத்திரம்ன்றது ரொம்ப நல்ல மாதம். சரி, இது கூடவே இப்போ ஒரு ராசி, உங்கள் ராசிக்கு வந்து இதில் இந்த மாதத்தில் என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, முக்கியமாக வேலை, தொழில், குடும்ப அமைப்பு, உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், இதெல்லாம் எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இப்போ வாக்கியம் பிரகாரம் சனி பயிற்சியார் நடக்குது இந்த மார்ச் 6. ஸோ இதனால் வேறு என்னென்ன விஷயங்களெல்லாம் எனக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும், இல்லை இதில் நான் உஷாராக இருக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வர போகிறோம். இது எல்லாத்துக்குமே, எல்லா பிரச்சனைகளுக்கும் சரி, எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சரி, கூட வந்து நம்ம வழிபாடு சின்ன சின்ன பரிகாரங்களோடு சேர்த்து சொல்லிட்டு வருவோம். ஒவ்வொன்றா கவனிச்சிட்டு வாங்க. கன்னி ராசி, கன்னி லக்னம், உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. நம்மளுக்கு கொஞ்சம் டஃப்பான டைம் தான். ஏன்னா எல்லாமே சூப்பராக இருக்குன்னா உங்களுக்கு கஷ்டமாயிடும். கொஞ்சம் டஃப்பான டைம். ஆனால் நான் எப்போவுமே சொல்கிறது தான், நமக்கு சில விஷயங்கள் நல்லதாக கைகூடும். அந்த கைகூடுற விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா மற்ற விஷயம் கம்மியாயிடும். சரி, அதனால் ஃபஸ்ட்டு கைகூடுற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் நல்லாயிருக்கு. நிறைய பேர் இதில் ஃபார்ம் லேண்ட் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க, வண்டி வாங்கணும், ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இதில் பணம் போட்டால் என்னோடய ஃப்யூச்சருக்கு நல்லதுங்க. நகை சேர்த்து வைக்க போகிறேன். சில பேர் கல்யாணத்துக்கே இருப்பீங்க, என் கல்யாணத்துக்கு நான் சேர்த்து வைக்க போகிறேன், இல்லை என்னோடய பொண்ணோட கல்யாணத்துக்கு நான் சேர்த்து வைக்க போகிறேன், நகை சேர்த்து வைக்க போகிறேன், இல்லை வீடு வாங்க போகிறேன், இல்லை செகண்ட் ஹேண்டில் ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இது எல்லாமே கை கூடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஜஸ்ட்டு உங்களுக்கு எந்த கலர் செட் ஆகும், எந்த பிராண்டு செட் ஆகும், என்ன மாதிரி நம்பர் வச்சா நல்லது அப்படின்றதெல்லாம் பார்த்து வாங்கினீங்கன்னா சந்தோஷம். போனதில் எனக்கு இது சேனலில் பார்த்து தான் யாரும் வந்தாங்க, எனக்கு டிராக்டர் வாங்கணும் சார், டிராக்டர் என்ன கலர் என்ன நம்பர்லாம் வாங்கட்டும்லாம் கேட்டிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் தனிப்பட்ட ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னாங்க. அதெல்லாம் தனியாக ஜாதகம் எடுத்து அதை கேல்குலேட் பண்ணி தான் சொல்லணும். சும்மா ஓரலாக அடித்து விடுற விஷயம் இல்லை, நான் எடுத்து கேல்குலேட் பண்ணி தான் பார்த்து சொல்லுவேன். அதனால் கொடுத்துட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க கேல்குலேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, இன்னும் கன்சல்டிங் புக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தனியாக உட்காந்து பேசுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒன்று. அடுத்து இதில் நிறைய இது வந்து லவ் பண்ணுற ராசி. ஆக்சுவலாக கன்னி ராசி அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். புதன் வீடு வேறு. ஸோ பெண் வீடு, புதன் வீடு, நல்ல லவ் பண்ணுற ராசி. லவ் நல்லபடியாக அமையும். லவ்னா பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அமையும். வீட்டில் இருக்கவங்ககிட்டே நல்லா க்ளோஸாக பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னொன்று, கையில் வந்து பணம் நடமாட்டம் இருக்கும், கையில் காசு தங்கும், கையில் காசு நல்லாவே தங்கும். அப்படிலாம் இல்லை சார்னு இழுப்பாங்க சில பேர், அப்படிலாம் இல்லை, சுத்தமாலாம் ட்ரை ஆகாது, கையிலலாம் காசு இருக்கும். சரிங்களா, இது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் எடுக்கிற முயற்சி ஸ்தானங்களில் வின் பண்ணுவீங்க. நீங்கள் வேலை சம்பந்தமாகவோ, இல்லை திருமணம் சம்பந்தமாகவோ, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட், எந்த ஒரு முயற்சி நீங்கள் எடுத்தாலும் வின் பண்ணுவீங்க. ரொம்ப நல்லது யாருக்கு இது அப்படின்னா, படிக்கிற குழந்தைங்க, 10th +1 +2 படிக்கிற குழந்தைங்க நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க, மார்க்கும் சூப்பராக வாங்குவீங்க. சரிங்களா, ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குது.
படிக்கிற குழந்தைங்க பெஸ்ட்டு, வேலைக்கு தேடுறவங்க, புதுசாக அப்ளை பண்ணுறவங்க, ஏன்னா வெளிநாடு போகணுன்னு ட்ரை பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா வேலை செய்யும் இது ஒன்று. அடுத்து நீங்கள் வந்து ஏதாவது பிஸ்னஸுக்காக லோன் வாங்க போகிறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக லோன் வாங்க போகிறீங்கன்னா கூட அந்த லோன் அமையறதுக்குலாம் தாராளமாக ஹெல்ப் ஆகும். சின்ன சின்ன தடங்கள் வந்தாலும் கொஞ்சம் முட்டி மோதுங்க, ஜெயிச்சிடலாம். சரிங்களா? எங்கே உஷாராக இருக்கணும்னா திருமணம் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதாவது இப்போ நம்ம நிறைய இடத்துல மேட்ரிமோனி தெரியாத இடத்துல தான் பொண்ணு மாப்பிள்ளை தேடுறோம். ஸோ பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் கரெக்டாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்களே நீங்கள் மேரேஜ் பண்ணுறதா இருந்தால் கூட கூட்டிகிட்டு போகிற மனுஷாலாக நல்ல மனுஷாலாக பார்த்துக்கோங்க. ஏன்னா சுக்கிரனே இப்போ உங்களோட 7ஆம் வீட்டுக்கு வரார். ஓகேவா? அதனால் திருமணம் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் கை கூடுறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது. யாராவது திருமணம் ஆகி சனி பகவான் உங்களை 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சின்ன சின்ன விரிசல்கள் வர மாதிரி இருந்ததுன்னா அதை பேட்சப் பண்ணுறதுக்கான கரெக்டான டைம் இது. ஆமாம், பேட்சப் பண்ணலாம். அதாவது கொஞ்சம் நாள் பேசாமல் இருக்கும், ஏனே தெரியாமல் பேசாமல் இருக்கும்லாம் இருப்போம்ல, அது வந்து இப்போ சரி பண்ணுறதுக்கான பர்ஃபெக்டான டைம். ஒன்றும் இல்லைங்க, பங்குனி உத்திரம் வருதுங்க, அழகாக குடும்பத்தோடு கோயில் போயிட்டு வாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட கோயில் போயிட்டு வாங்க. லவ்வர்ஸ் இருந்தீங்கன்னா லவ்வர்ஸோட கோயில் போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது நடக்கும். முருகன் கோவிலோ சிவன் கோவில் இல்லை ரங்கநாதர் பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க. இது எல்லாமே சூப்பராக வேலை செய்யும். ஓகேங்களா? இது ஒன்று. அடுத்து மகப்பேறு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்கனாலும் அதுக்கும் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. பிஸ்னஸ் வெளிநாடு போகிறது, வெளிநாட்டுக்கு போய் பிஸ்னஸ் பண்ணுறதுலாம் எக்கச்சக்கம் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிஸ்னஸில் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட்டே நல்லபடியாக வரும். ஓகே, இது ப்ராஃபிட் நல்லபடியாக வரும். நீங்கள் அப்போ இதில் ஒன்றும் ஜாகிரதை எங்கே இருக்கணும்னா செலவு ஜாஸ்தியாக வரும். அது சொன்ன கையில் காசு இருக்கும், பிஸ்னஸ் நல்லா நடக்கும், காசு நல்லா இன்ஃப்ளோ வரும். என்னென்னா செலவு வந்துக்கிட்டே இருக்கும், சம்மந்தம் இல்லாமல் செலவு வரும். அதை குழப்புற மாதிரியே வரும் சம்மந்தம். அதில் மட்டும் கொஞ்சம் தெளிவாக ஒரு தியானம் மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் தெளிவாக கவனிச்சிங்கன்னா பணம் விஷயத்தை நீங்கள் சமாளிச்சிடலாம். பணத்தை கரெக்டாக மணி மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னாவே இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும். இது ஒன்று. அடுத்து இதில் ஒன்றும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் வந்து கன்னிமார் தெய்வங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம். கன்னிமார் தெய்வங்கள் சூப்பராக வேலை செய்யும். பெருமாள் நல்லபடியாக வேலை செய்வார். சரிங்களா? அதான் நீங்கள் வந்து எப்படின்னா இது வந்து சொன்ன நிலம் ராசி பெண் ராசின்றதுனால சாமிங்களுக்கு வந்து நெய்வேத்தியம் படைங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் வரவங்களுக்கும் அன்னதானம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. உங்கள் கையால் செய்ய முடிஞ்சால் ரொம்ப சூப்பருங்க. உங்கள் கையால் செஞ்சு போட்டிங்கன்னா ரொம்ப நல்ல சமையல் செய்ய முடியும்னா சமையல் செய்யுங்க, இல்லை அட்லீஸ்ட் எடுத்து பரிமாறவாக செய்யுங்க. உங்கள் கையால் போட அந்த வைப்ரேஷனு வேறு மாதிரி வேலை செய்யும். ஓகேங்களா? இல்லை எனக்கு எதுக்குமே டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் வாங்கியாவது போடுங்க. உங்கள் கையால் கடையில் போய்ட்டு வாங்கியாவது கொடுங்க, ரொம்ப நல்லா வேலை செய்யும். சரிங்களா? நீங்கள் இந்த கன்னிமார் தெய்வங்கள் இவங்களை வந்து நீங்கள் நல்லபடியாக வேண்டிட்டு வரலாம். இதிலேயே நம்ம வந்து நிறைய சீடு தெரப்பி சொல்லுவோம், கலர் தெரப்பி சொல்லுவோம். இப்போ இந்த வீடு வந்து புதன் வீடு, உங்களுக்கு வந்து இந்த கோல்டன் கலர்லாம் ரொம்ப நல்லா வேலை செய்யும். கோல்டன் கலர் ட்ரெஸ் இல்லை எல்லோ கலர் ட்ரெஸ்ஸஸ்லாம் அதிகமாக போடுங்க. கன்னி ராசிக்கெலாம் இந்த வீட்டு வாசலில் நெல்லை வந்து தோரணமெல்லாம் கட்டுவாங்க, நெல்லை தோரணமாக கட்டுவாங்க, அதெல்லாம் கட்டுங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லது. இதெல்லாம் சீடு தெரப்பி கலர் தெரப்பியில் வரும். நம்ம நிறைய கிளாஸஸ் நம்ம இதிலே எனக்கு தெரிஞ்ச நம்பர் தன்னாகர்ஷண வகுப்பு பற்றிலாம் போடுவாங்க. இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள், இது ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஒன்றும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் காசை போடுறது இந்த எதில் போடுறோன்றத ஜாகிரதை. நிறைய பேருக்கு தங்கம் பிடிக்கும், ஆனால் ஹஸ்த நட்சத்திரமாக இருந்தீங்கன்னா தங்கம் கையில் நிற்கிறதுக்கெலாம் அவ்வளோ போராட்டமாக இருக்கும். இன்னொன்று இப்போ சித்திரையாக இருந்தால் சித்திரைக்கு வந்து இந்த கடத்தெருன்னுவாங்க, சித்திரையை வந்து கடத்தெருன்னுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட்டில் போய்ட்டு வாங்குறது ரொம்ப பிடிக்கும். இந்த ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸுன்னு வாங்குறது பிடிக்கும். ஆனால் அவங்க கூட யார் போனாலும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து நடக்கும். நீங்கள் சித்திரை உங்கள் வீட்டில் பொண்ணும் மருமகளோ இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சித்திரை நல்லா பாருங்கள், கடத்தெருவுக்கு சந்தோஷமாக போவீங்க, திரும்பி வரும்போது சண்டையோடு தான் வருவீங்க. சித்திரைக்கு அது நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இவங்களாம் என்னென்னா எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். அப்போ இவங்க வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணாலும் என்ன ஆகும், பஞ்சாயத்தாக நடக்கும். அப்போ இவங்க வேறு பிஸ்னஸ் பண்ணணும். ஹஸ்தம் வந்து தங்க நகை கையில் சேர்றது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்போ இவங்க தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் என்ன ஆகும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதுக்கும் சில பரிகாரங்கள் இருக்குது, அது சில விஷயங்கள் இருக்குது, அதை சொல்லும் போது இதுவும் நியூட்ரலைஸ் ஆகும். அதனால் நீங்கள் வந்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லது, எந்த மாதிரி விஷயங்கள் என் லைஃபுக்கு நல்லதுன்னு ஒரு தடவை இப்போ நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு புக்கு தருவோம். அந்த புக்கு எடுத்து கிளியராக உங்கள் லைஃப் நான் இப்படி தான் ஃபாலோ பண்ண போகிறேன்னு எழுதி ஃபாலோ பண்ணிங்கன்னா
லைஃப் வந்து ரொம்ப சூப்பராகவே போங்க. இந்த பங்குனி மாதத்துக்கு வந்து இந்த பங்குனி உத்திரம் மெயினாக முருகர் இல்லை நீங்கள் கன்னிமா தெய்வம் இல்லை உங்கள் குலதெய்வமே கூட வேணும். அந்த நாள் வந்து ரொம்ப பவர்ஃபுல் நாள். குலதெய்வமே வேணால் கூட இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். இந்த மாதம் மட்டும் இல்லை, அடுத்து வர எல்லா மாதமும் சுபிக்ஷமாக அமையும். ஸோ இப்போ உங்கள் ராசிக்கான முக்கியமான விஷயங்கள்லாம், லைஃபுக்கு என்னென்ன முக்கியமான விஷயம் தேவையோ அதெல்லாம் ஓவராலாக சொன்னோம். லைஃப் ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் பற்றி, கடன் அடைக்கிறத பற்றி, யாருக்கு ப்ரொமோஷன் வரும், யார் வெளிநாடு போகலாம், யாருக்கு தொழில் நல்லா அமையும், யாருக்கு வண்டி வாகனம் நல்லா அமையும், எக்ஸாம்ஸ் நடக்கிறதுனால குழந்தைங்க எக்ஸாம்ஸ் எப்படி எழுதுவாங்க, இதெல்லாம் ஓவராலாக சொல்லியிருக்கோம். இப்போ 12 ராசி, ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்க. ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர். இவங்க எல்லாருக்கும் பொது பலனாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதுவே நிறைய நடக்கும். இதில் நடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா ஒரு கோடி பேருக்கும் ஒரு ஜாதகமும் வேறு மாதிரி இருக்கும். அதனால் பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். முக்கியமான விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்குதுன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள். அதில் ஒன்றும் சூப்பராக ப்ரொடெக்ஷன் தரலாம். இப்போ தந்திருக்க தெய்வ வழிபாடுகளே நல்ல வேலை செய்யும். இன்னும் தனிப்பட்டது பார்க்கும்போது ஒன்றும் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? இதுலேயே நம்ம வந்து நிறைய கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். எல்லாருக்கும் தெரியும், இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு தனாகர்ஷணம் கிளாஸ். இந்த சனி பயிற்சிகள்லாம் சிறப்பாக பயிற்சிகள் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். ஒரு சனி பயிற்சி நடக்குது, எனக்கு அந்த பிரச்சனைகளை கம்மி பண்ணணுன்றதுக்கான சில பயிற்சிகள், கருப்பு உளுந்து வச்சு சில பயிற்சிகள், நல்லெண்ணெய் வச்சு பயிற்சிகள், எந்த கலர் துணி உடுத்தணும், அந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் நடத்துகிறோம். முடிஞ்ச அளவுக்கு அதையும் அட்டன் பண்ணுங்கள். இந்த தெய்வ வழிபாடு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வாரம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்லா ஒர்க் ஆகும். நிறைய பேர் ராசி வச்சு பார்க்குறீங்க. ஆக்சுவலாக என்ன, இந்த ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது ராசியை விட லக்னத்தை வச்சு பாருங்கள், சூப்பராக வேலை செய்யும். லக்னம் தெரியல, உங்கள் ஜாதகத்தில் லா போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம். எந்த லக்னம்னு பார்த்தா அந்த லக்னத்தோட வீடியோ பார்த்துட்டு நான் சொல்கிறத கவனிச்சுட்டு வாங்க, சூப்பராக ஒர்க் ஆகும். அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க, ஒன்றும் நல்ல ரிசல்ட் வரும். இது எல்லாமே செஞ்சுட்டு வர நீங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் நல்லா இருக்க இந்த பங்குனி உத்திரத்துக்கு முருகன் வள்ளி தேவானையை வேண்டிக்கிட்டு, சிவபெருமான் பார்வதி அம்மா வேண்டிக்கிட்டு, ரங்கநாதர் ரங்கநாயகியை வேண்டிக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன். குருவே சரணம். அனைத்து நண்பர்களுக்கும் அடியனின் வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பங்குனி மாதம். பங்குனி மாதத்தின் சிறப்புகள்லாம் ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். பங்குனி மாதம்னா பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஆண்டு, சரிங்களா, தமிழ் ஆண்டோட கடைசி ஒரு மாதம்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு புது வருட பிறப்புக்காக நம்ம காத்துட்ருக்கோம்னு சொல்லலாம். இந்த வருட முடிவில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம 12 ராசிகளுக்கும் இந்த ராசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் சிறப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது. நிறைய பேர் திருமணத்துக்காகலாம் காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறகும்னு சொல்லியிருப்பாங்க. அதில் தையில் வழி பிறந்து நிறைய பேர் திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா திருமணம் இந்த காலகட்டத்தில் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் பல தெய்வங்களுக்கு திருமண காலம் நடந்திருக்கு. சரிங்களா? நிறைய திருமணங்கள், இப்போ சிவன் பார்வதியாக இருக்கட்டும், அப்புறம் முருகர் தேவானை இருக்கட்டும். ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த திருமணங்கள் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. இதில் பங்குனி உத்திரம் என்ற சிறப்பான ஒரு விஷயமும் இருக்குது. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருது. அந்த பௌர்ணமியின் சிறப்புகள் எல்லா மாதத்துலையும் அந்த பௌர்ணமி வரும்போது ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. இந்த உத்திர நட்சத்திரம் அந்த பௌர்ணமி திதியில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் திருமணம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா நம்ம வள்ளி தெய்வானை, ஸோ தெய்வானை 2 ஒய்ஃப் இருப்பாங்க முருகருக்கு. அதில் தெய்வானையை கரம் பிடித்த தினம் முருகர் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திர தினத்தில் தான். அப்போ இந்த ஐயப்பன், சரிங்களா, ஐயப்பன் பார்த்தீங்கன்னா அவரும் அவதரித்தது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான். ஸோ இன்றைக்கு சிறப்பான விஷயங்கள் எல்லாமே இந்த பங்குனி மாதத்தில் இருக்கிறனால அனைவரும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், எது செய்யக்கூடாது, 12 ராசிகளுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் பொருந்தும் அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில் பார்ப்போம். கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதத்திற்கான வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்க போதும் பார்த்திங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சில விஷயங்களில் சாதகமான சூழ்நிலையும் சில விஷயங்களில் பாதகமான சூழ்நிலையும் தரப்போகிறது. இந்த கன்னிராசி அன்பர்கள் என்னால் சொல்ல பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பிரைட்டான ஒரு பர்சன் சொல்லலாம். ஏன்னா அதிபதிய புதன். அப்போது அந்த கல்வி ஞானம் வந்து அதிகமாக இருக்கும், கேள்வி ஞானமே அதிகமாக இருக்கும். இங்கே போய் படிச்சுட்டு வரணும்னு இல்லை, தாராளமாக அவங்களுக்கே ஆக்டிவாக இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா சாதாரணமாக அந்த விஷயங்கள் எல்லாமே எந்த விஷயம் சொன்னாலும் அவங்க அந்த விஷயத்தை ஒன்று பண்ணிவிடுவாங்க. அத்தனை அளவுக்கு நாலேஜ் இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம கன்னிராசி அன்பர்கள்னு சொல்லலாம். இந்த கன்னிராசி அன்பர்கள் இதுவரை
கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் சந்திச்சிருப்பாங்க, காதல் முறிவு ஏற்பட்டிருக்கும், உடல்நிலை பிரச்சனைகள் கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த நோய் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்கின் டிசீஸ், தோல் சம்மந்தப்பட்ட நோய், அதுபோல் நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பேங்க் லோன் கிடைக்காம கூட நீங்கள் இருந்திருக்கலாம். ஏன்னா இங்கே எல்லாமே நெகட்டிவாக சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு, அதில் இருந்து பாசிட்டிவ் நம்ம எடுக்க போகிறோம். இதுபோல் பிரச்சனைகள்லாம் சந்தித்து இருந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் ஒரு சில விடுதலைகள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். பங்குனி மாதத்தின் இறுதியில் உங்களுக்கு எல்லாமே கைக்கு கிடைக்க போகிற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அப்போ அதுக்கான தேவைகள் முயற்சிகளை இந்த காலத்தில் நீங்கள் செய்யணும். ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த மாத இறுதியில் உங்களுக்கான விஷயங்கள் கையில் கிடைச்சிரும். அந்த வெற்றி வாய்ப்பை நீங்கள் தழுவ போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் படிப்புக்காக இயங்கி கொண்டு இருக்கிற இப்போ படிப்பு என்ன விஷயம் படிக்கலாம், இப்போ எக்ஸாம்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருப்பீங்க நிறைய பேர். அந்த பயமே உங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டதெல்லாம் துலகக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த பங்குனி மாதம் விளங்க போகிறது. யாரெல்லாம் எந்தெந்த குரூப்ஸ் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ உங்கள் எல்லாருக்கும் எந்தெந்த நட்சத்திர அதிபதிகளுக்கு சரிங்களா, ஒரு இப்போ கன்னிராசினா கன்னிராசியில் ஒரு 9 நட்சத்திரம் இருக்கும் சரிங்களா, நட்சத்திர பாதம் இருக்கும், அதில் ஒரு 3 நட்சத்திரங்கள் வரும். அந்த 3 நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த பாதத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன படிப்பு நல்லா வரும்னு சொல்லிட்டு அதை தேர்ந்தெடுத்து கரெக்டாக படிச்சிங்கன்னா சக்ஸஸ் தான் லைஃப்பில். அதை விட்டு மொத்தமாக கன்னிராசி நான் இதுதான் படிக்க போகிறேன் அப்படின்னீங்கன்னா அது அந்தளவுக்கு சாதகமாக இருப்பான்னு கேட்டிங்கன்னா ஒரு 50% 20% இருக்கும். தெளிவாக தேர்ந்தெடுத்து படிக்கும் பொழுது அந்த துறையில் போகும்பொழுது 100% நீங்கள் வெற்றி வாய்ப்பை பெறலாம். மேலும் உங்களோட குடும்பம் சார்ந்த விஷயங்கள், வருமானம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைக்குரிய வருமானம் கிடைக்கும். அந்த வீட்டில் குடும்பத்தில் சின்ன பிரச்சனையாக இருக்கும், உடனே பாகத்தை பிரிப்பாங்க, அது உங்கள்கிட்ட கொடுப்பாங்க, இல்லை ஒரு பங்கு பிரிப்பாங்க, உங்களுக்கு கொடுப்பாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு வரவு தானே. ஸோ அதுபோல் கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்பத்தின் மூலமாக ஒரு வரவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நம்ம கன்னிராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு. புதிய முயற்சிகளை அறவே தவிர்க்கணும். உங்களோட பெரிய பெரிய பிரச்சனைகள், இன்கேஸ் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அறுவை சிகிச்சைகள், இல்லை வாகன விபத்துகள் சந்திச்சிருந்தீங்கன்னா, போலீஸ் கேஸ் எதாவது இருந்ததுன்னா, தீராத கடன்கள் எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்போ தீரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அதில் அது வீரியம் குறைஞ்சி கம்மியாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த பங்குனி மாதம் திகழப்போகுது அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு விதமான அழுத்தத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாயார் உடல்நிலையில் நல்லதாக இருக்கும், பட் அவங்கள ஒரு ப்ரெஷராக ஃபீல் பண்ணுவாங்க. ஏதாவது அவங்கள பற்றி திங்கிங் நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும், அதனால் ஒரு ப்ரெஷராக ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. அதாவது எதாவது இடிச்சு எதுனா கட்டுறதுக்காகவும், இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி நண்பர்கள் யாராவது புதுசாக அடுக்குமாடி கட்டுவாங்க, அதாவது இருக்கிற வீட்லேயே மேலே ஒரு ஃப்ளோர் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் கொஞ்சம் வேலை சார்ந்த விஷயங்களில் அழுத்தம் ஏற்படும். உங்களோட பர்சனல் ஒர்க் அதன் மூலமாக அஃபிஷியலாக செய்யக்கூடிய வேலைகளில் ஒரு அழுத்தம் ஏற்படும். ஏன்னா இந்த ஒர்க் பண்ணுறதுனால அந்த ஒர்க் கொஞ்சம் நிற்கும் சரிங்களா. அதனால் கொஞ்சம் பார்த்து டிவைட் பண்ணி பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயங்கள் சொல்லலாம். குழந்தை சார்ந்த விஷயங்களில் கன்னிராசி நண்பர்களுக்கு யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டு. மேலும் உங்களுக்கு குழந்தைகளின் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக மாத இறுதியில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். வேலை சார்ந்த விஷயங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். உங்களோட வீடு சார்ந்த விஷயங்கள் வேலையில் பாதிப்பை கொடுக்கும். அதனால் வீட்டில் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதை செஞ்சிட்டிங்கன்னா வேலை சுமூகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் திருமணம் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு, அதுக்கான வரன்கள் வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா. வரன்கள் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் தாராளமாக பெண்கள் பார்க்கலாம், அல்ல ஆண்கள்னால் எந்த வரன் உங்களுக்கு வேணுமோ அந்த வரனை பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கொடுப்போம். மாற்று மதம் மாற்று மொழி பேசக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கு வரனாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. எனக்கு இதே கேஸ்ட்டு தான் வேணும் அப்படின்னு உட்காந்துட்டிங்கன்னா கஷ்டம். மாற்று மொழி மாற்று இனம் சரிங்களா, அவங்க வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. காதல் திருமணங்கள் கொஞ்சம் பிரச்சனையில் தான் முடியும். பிரச்சனைக்குரிய திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு, மேரேஜ்னா ஒரு சண்டை கண்டிப்பாக நடக்கும். இல்லைனா ஏதாவது அவங்களுக்குள்ளே சின்ன சண்டைகள், சம்மந்திக்குள்ளே சின்ன ஒரு வாக்குவாதங்களோட ஒரு கல்யாணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. காதல் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய காதல் திருமணத்திற்காகனா அதில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக ஏற்படும் சரிங்களா. கண்டிப்பாக ஏற்பட்டு அதன் மூலமாக திருமணம் நடக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். மேலும் பார்த்தீங்கன்னா தந்தை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஜாக்பாட் காத்துட்ருக்கு. தந்தையோட சொத்துக்கள்
உங்களோட பெரியப்பா யாருனா இருக்காங்க, அவங்க சித்தப்பா யாருனா இருக்காங்களா, அவங்க மூலியமாக உங்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கும். சில விஷயங்கள் அவங்க உங்களுக்கு விட்டு கொடுப்பாங்க, நீ எடுத்துக்கிட்டு நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பதுக்கான உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலும் வேலை சார்ந்த சொந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்கும். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம குரு பகவான் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், என்னென்ன விஷயங்கள் எப்படி கிளியராக செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. மேலும் 2ஆம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு வரன் வரும், கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருங்க, அடுத்த மாதத்தில் சக்ஸஸ் பண்ணிடலாம். கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களில் கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனம் கண்டிப்பாக வச்சுக்கணும், சரிங்களா? இந்த கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. ஏன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள், அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களால் சிறிய பிரச்சனைகள், விரயங்கள் சந்திக்கக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பங்குனி மாதத்தில் நம்ம கன்னிராசி அன்பர்கள்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான சில விஷயங்கள் சின்ன ஒரு தடங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கம்யூனிகேஷன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. இந்த மாத இறுதியில் இந்த பிரச்சனைகளை சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் கவனத்துடன் செயல்படக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் நம்ம கன்னிராசி அன்பர்களுக்கு விளங்க போகிறது. நன்றி. உலகெங்கும் உள்ள ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த மாதம் பார்த்திங்கன்னா பங்குனி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த பங்குனி மாதம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா அந்த வசந்த காலத்தின் தொடக்கம். ஸோ அப்போ அந்த வசந்த காலம்னாவே பார்த்திங்கன்னா சுப நிகழ்வுகளை செய்யக்கூடிய ஒரு காலம் தான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மலர்கள் எல்லாமே மலர்ந்து கனி உருவாகக்கூடிய ஒரு காலம். அப்போ எப்படின்னா இந்த மாதம் வசந்த காலத்தின் தொடக்கம்னா நிறைய சுப நிகழ்வுகள் வந்து இந்த மாதம் அதிகமாக நடக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய இந்த வள்ளி, அதாவது என்னென்னாக்கா முருகன் திருக்கல்யாணம், மேலும் சிவன் பார்வதி கல்யாணம் எல்லாமே இந்த மாதத்தில் தான் நடந்ததாக சொல்லப்படுது. குறிப்பாக என்னென்னாக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா இந்த நாளில் வரக்கூடிய கடவுளுடைய திருமணத்தில் நிறைய பேர் திருமணம் ஆகாதவங்க போய் பங்கேற்று அந்த திருமண நிகழ்வில் முடிஞ்சதுக்கப்புறம், சாமிக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் தரிக்கணும். ஒரு வெத்தலைப்பாக்கு சுண்ணாம்பு போட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா திருமணம் தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் இந்த விஷயத்தை. திருமணத்துக்காக காத்திருக்கவங்க, திருமணம் நடக்கலை, கிரக தோஷம் அந்த தோஷம் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அது எல்லாமே நீங்கி திருமணத்திற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த பங்குனி உத்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற ஒரு தகவலுடன் இந்த பங்குனி மாதம் கிரக நகர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி பலன்கள் இருக்குன்றது 12 ராசிக்கும் நம்ம ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான சிறப்பான பலன்களை கொடுக்கும் போது வந்து டீட்டெயிலாக பார்க்கணும். ஏன்னா ராசி அதிபதியான புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோடத்தில் 6ஆம் இடத்துல இருக்கார். ஸோ அப்போ அந்த 6ஆம் இடம் என்பது சில தடைகளை சொல்லக்கூடிய இடமா இருக்குது. ஸோ அப்போ என்னென்னாக்கா நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் ஒரு தடையை தாண்டி தான் வெற்றின்னு சொல்ல முடியும். கூட வந்து செவ்வாயோடு இருக்கிறதுனால தேவையற்ற ஏதாவது ஒரு வம்பு வழக்கில் போய் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள். குறிப்பாக என்னென்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயம், காசு பரிமாற்றம், இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது தேவையற்ற வம்பு வழக்கெல்லாம் வரும். அதனால் என்னென்னாக்கா அந்த குடுக்கல் வாங்கலை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிறப்பாக வச்சுக்கணும், இல்லை சரியாக வச்சுக்கணும். ஸோ இல்லைன்னா வச்சுக்கோங்க. அதனால் நிறைய பேர் இந்த காலங்களில் பார்த்திங்கன்னா பேங்க் லோன் கட்டுறது, இல்லை பேங்க்கில் பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு பேமெண்ட் இதெல்லாம் வந்து சரியான நேரத்துக்கு கட்ட முடியாதனால அப்போ பேங்க்காரன் வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரியான சில சிக்கல்களும், இல்லை பேங்க்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ அதனால் பொருளாதாரம், தனம் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கனாவே இந்த மாதம் உங்களுக்கு நிறைய அற்புத பலன்களை கொடுக்கும். ஏன்னா இந்த விஷயம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதம் கடைசிக்கு அப்புறம் கண்டிப்பாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்னென்னாக்கா அரசியல்வாதிகளும் சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்திங்கன்னா நிறைய பேர் அரசியல் ஈடுபாடுகள் அதிகமாகும். ஏன்னா நண்பர்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்டே பார்த்தீங்கன்னா அரசியல் இருப்பார், பாப்பா இப்போ ஏன்னா இப்போ எலெக்ஷன் டைம் வரப்போகுது இல்லையா, வா எலெக்ஷன் வா கேன்வாஸ் போகலாம், இங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி அரசியலே கூட நிறைய பேர் இந்த காலத்தில் தொழிலாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது இருக்கும். மேலும் என்னென்னாக்கா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நிறைய பேருக்கு ஏதாவது தனம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர் எதிர்பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஷிப் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நிறைய பேர் இதுக்கு முன்னாடி பணம் தரேன்னு சொல்லியிருப்பாங்க, இப்போ தரேன் நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லி இழுபறியாக இருந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு அந்த தன வரவை கிடைத்து உங்களுக்கு தொழிலை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் என்பது இருக்குது. சூழ்நிலைகளால் சில விரயங்கள் என்பது இருக்குது, தவிர்க்க முடியாத விரயங்கள். யாரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அரசியல் இருப்பார், திடீர்னு வந்து பா எனக்கு அரசியலுக்கு நான் இருக்கேன், எனக்கு அந்த போஸ்ட் அடிச்சு கொடு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விரயங்கள், தவிர்க்க முடியாத விரயங்கள் என்பது. அதே போல் தவிர்க்க முடியாத
ஒரு மருத்துவ விரயமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளுக்கு யாருக்கா அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஏதாவது ஒரு மருத்துவ உதவி தேவைப்படும். ஸோ அவரை கூட்டு வந்து ஹாஸ்பிட்டல் போகிறது, இந்த மாதிரியான செயல்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உருவாகும். அதே மாதிரி புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து உங்களை வந்து வரும். அதே போல் என்னக்கா பழைய தொழிலே மீண்டும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வருமானா கண்டிப்பாக வரும். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சீங்கன்னா அதே கம்பெனிலேருந்து மீண்டும் உங்களை கூப்பிடுவாங்க, நல்ல சேலரி கொடுக்குற, நல்ல இன்க்ரிமெண்ட் கொடுக்குறோன்னு கூப்பிடுவாங்க. அப்படி இல்லை நிறைய பேர் வேலை தேடுறவங்களா இருந்தாலும் வச்சுங்க, ஏற்கனவே நீங்கள் வேலை செய்த கம்பெனியிலே உங்கள் நண்பர்கள் மூலமாக அணுகுனீங்கன்னாவே அந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குதுன்னு சொல்கிறார். எப்பொழுதும் என்னென்னா கன்னிராசிக்காரர்கள் எப்போதும் அடுத்தவருக்கு அந்த உத்தரவாதம் கொடுப்பதை தவிர்த்துக்கணும்னு சொல்ல முடியும். ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய அந்த உத்தரவாதமே இவங்களால் நிறைவேற்ற முடியாமல் போகும். ஸோ பொருளாதாரம் சார்ந்த விஷயம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் எதிர்பார்த்து தனவரவு பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகளால் தடைப்படும். திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட் எதிர்பார்த்துருப்பாங்க, பார்த்தா எலெக்ஷன் அனௌன்ஸ் ஆகிடுச்சு, இந்த காலத்தில் அவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுக்க முடியாது, எலெக்ஷன் முடிஞ்சோன்னு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பொருளாதார விஷயங்களில் சில தடை தாமதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. நிறைய பேர் இந்த காலத்தில் கன்னிராசிக்காரர்கள் பார்த்தா புதிய வாகனத்தை மாற்றுறது, வீட்டுக்கான அந்த தனவரவு லோன் ஏதாவது கேட்டுருந்தால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைச்சி வீடு கட்டக்கூடிய அந்த வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் கண்டிப்பாக இந்த உருவாட்டம். மேலும் இடம் விற்கிறதுக்கான வீடை விற்கிறது, விற்பனை செய்வதற்கான அந்த வாய்ப்புகளுக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கும் இந்த காலகட்டம் அதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மேலும் குழந்தைகளுக்காக எடுத்த அந்த முயற்சிகள் வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். குழந்தைகளால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிறிய மருத்துவ விரயம் கூட சூழ்நிலைகளால் ஏற்படும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் அப்பாவை போய் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்பாவே வந்து அரசியலில் நிற்பார், அதுக்காக இவங்க போய் கொஞ்சம் அந்த அரசியல் இன்வால்மெண்ட் இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். அதே போல் சூழ்நிலைகள், ஏன்னா இந்த காலகட்டத்தில் சூழ்நிலைகள் கொஞ்சம் அந்த சட்டம் சார்ந்த விஷயம், போலீஸ் சார்ந்த விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் வந்து பிரச்சனைக்குரியதாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயத்தில் ரூல்ஸை வந்து பிரேக் அவுட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணி அதன் மூலயமா சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சில வாய்ப்புகளும் கன்னிராசிக்காரர்கள் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னாக்கா குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு உடம்புல ஏதாவது சிறிய ஒரு வெட்டு காயம் ஏற்படுது, இல்லை உடம்புல பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவம் சிகிச்சைக்காக போயிருப்பாங்க, பார்த்தா அது அறுவை சிகிச்சை வரையும் கொண்டு போயிடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இந்த காலத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இந்த காலத்தில் அந்த பல்லுக்கு வந்து மருத்துவம் பண்ணுவது, பல்லை பிடுங்கிறது, இல்லை பல்லுக்கு வந்து அந்த கப்பு போடுறது, இந்த மாதிரியான நிறைய பேர் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் என்னென்னாக்க இந்த மருத்துவ விரயத்தை தவிர்க்கணும்னா இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த சர்ஜரியை கொஞ்சம் தள்ளி போட்டிங்கனாவே, ஏன்னா இது எல்லாமே கோச்சார கிரகங்கள் செய்யக்கூடிய விஷயம் தான். ஸோ அதனால் இந்த பிரச்சனை எல்லாமே ஒரு ஷார்ட் டைமாக தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் நகர்த்தி போட்டிங்கனாவே உங்களுக்கு அதை தன்மைகள் எல்லாமே மாறிடும்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து என்னடா நமக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா இது எல்லாமே ஒரு குறுகிய காலம்தான். ஏன்னா கோச்சாரங்கள் வந்து மாதப்பழம் எல்லாமே ஒரு குறுகிய, அடுத்த மாதம் இந்த விஷயம் எல்லாமே மாறிடும். ஆனால் கண்டிப்பாக மாறும். ஏன்னா நன்மையும் தீமையும் வந்து எல்லாமே எப்போதும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலம் நன்மையாக இருக்கும், கொஞ்சம் கிரகங்கள் மாறும்போது அது சில நேரத்தில் சில உபாதைகளை கொடுத்துட்டு போயிடும்னு சொல்ல முடியும். மேலும் என்னென்னாக்கா மனசில் பார்த்திங்கன்னா இந்த பழைய விஷயத்தை ஏதோ ஒன்று நினச்சி என்றைக்கோ நடந்தது பார்த்திங்கன்னா ஒரு தம்பி கூட ஒரு சண்டை போட்டிருப்பாங்க, இல்லை தம்பி தங்கை அந்த உறவு கிட்ட ஏற்பட்ட அந்த பழைய விஷயத்தை நினச்சி அதனாலேயே எங்கேயோ தம்பிக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு காசை கொடுத்துருப்பாங்க, அந்த காசை பார்த்திங்கன்னா வாங்க முடியாமல் அதுவே ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதே போல் எனக்கு ஏற்கனவே இருந்த அந்த பழைய வியாதிகள் சொல்லக்கூடிய உடம்புல பழைய ஏதாவது ஸ்கின் டிசீஸ், அலர்ஜிஸ் ஏதாவது இருந்திருக்கு, அதை கவனிக்காமல் விடும்போது அதுவே இந்த காலத்தில் ஏதோ ஒரு ட்ரிகர் வீரியம் அடைஞ்சு மேலும் அந்த வியாதியோட தன்மை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எனக்கு ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் வந்துச்சுன்னா அது உடனடியாக மருத்துவத்தை செஞ்சுருங்க. இல்லைன்னா அது வந்து ஒரு க்ரானிக் டிசீஸ் மாதிரி நீண்ட கால வியாதியாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கன்னிராசிக்கு தொழிலில் இருந்த அழுத்தமான சூழ்நிலை, ஏன்னா நிறைய பேருக்கு தொழிலை விட்டு வேறு தொழில் போகலாமான்லாம் எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த அழுத்தமான விஷயங்கள் மாறி தொழிலில் வந்து சாதகமான சூழ்நிலைகள் வரும். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் கொடுக்காதனால நிறைய பேருக்கு வேலையை விட்டுறேன்னு சொல்லியிருப்பாங்க, இப்போ உடனே வந்து
ப்ரொமோஷன் கொடுக்குறோம், நீங்கள் இருங்க அடுத்த மாதம் ப்ரொமோஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசிக்காரர் இந்த என்ன சொல்கிறது, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமாக ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான சில சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஸோ அதனால் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஸோ சில முக்கியமான விஷயங்களை மட்டும் செய்யுங்க, தேவையில்லாத விஷயத்தில் தவிர்த்துக்குங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் வாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது, அது தவிர இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வருஷப்படுத்தி. இப்போது மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுனத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது, ராகு 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது கும்பத்தில் அவரோடு சேர்ந்து செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கார். 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்கா காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்துல. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, முதல் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது 17/3/2026 வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியிலிருந்து அவர் வக்ரகதியிலிருந்து மாற்றமாகி நேர்நிலைக்கு வரார். அதனால் குரு வக்ர நிவர்த்தி ஆகுது. அது தனியாக வீடியோ போடுறோம், அதையும் பாருங்கள். உங்களுடைய இந்த மாதத்தில் மாற்றம் வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 27/3/2026 சுக்கிரன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். 1/4/2026 அதாவது மாதம் பிறந்து ஒரு 15 நாளில் பார்த்தோம்னா செவ்வாய் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு வரார். புதன் 6/4/2026 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா 18/3/2026 அன்றைக்கி அதாவது பங்குனி அமாவாசைக்கு அடுத்த நாள் 19ஆம் தேதி அன்றைக்கி தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய யுகாதி. தெலுங்கு, கன்னடம் இவாளுகெல்லாம் வருஷம் பிறகுறது. அதாவது அந்த பொதுவாகவே அவங்களுக்கு மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிக்கும். அதனால் ஒரு வருஷம் முடிஞ்சு அமாவாசைக்கு அடுத்த நாளான சித்ரா அப்படின்ற சித்திரை மாதம் அவளுக்கு பிறந்துடுறது. அதாவது 19ஆம் தேதி அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 27/3/2026 அன்றைக்கி ஸ்ரீராமநவமி. ஏன்னா அதிலேருந்து 9ஆவது நாள் 19ஆம் தேதியிலேருந்து ஒரு 8 நாளில் பார்த்தோன்னா நவமி வரும். அது ஸ்ரீராமநவமி. இது சந்திரமானம், அதாவது சூரியமானம் சந்திரமானம்னு இருக்குது. நம்ம சூரியமானத்தினுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் நம்ம மாதத்தை எடுக்கிறோம். அவங்க அமாவாசை எடுத்து அமாவாசைக்கு அடுத்த நாளை மாதமாக கொண்டாடுறாங்க. அதனால் அதாவது நவமி, அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் யுகாதி பிறந்து வருஷம் பிறந்து அதிலிருந்து அவங்களுக்கு சித்ரா மாதம்னு பேர். அதனால் 9ஆம் நாள் அவங்களுக்கு நவமி, ஸ்ரீராமநவமி அந்த காலகட்டத்தில் வர்றது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதம் பங்குனி உத்திரம் 1/4/2026 மிகவும் விசேஷமான நாள். அதாவது ஸ்ரீரங்கம் தாயார் பெருமாள் சேர்த்தி உற்சவம்லாம் நடக்கும். அது முருகப்பெருமானுடைய திருமண கோலம் இதெல்லாம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம். இந்த மாதத்தில் வரக்கூடியது மற்றொரு விசேஷம் என்னென்னா 30/3/2026 அன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி. தர்மத்தை போதித்த ஒரு மிகப்பெரிய மகான். வடநாட்டில் மிகவும் இந்த ஜெயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இது பண்ணக்கூடியது. சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் உங்களுக்கு யாருக்காவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா என்னுடைய மொபைல் கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கும் மொபைல் நம்பர்.
அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இந்த மாதிரியான குறிப்புகளை எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தையும் போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு தரேன். சந்தி முதல்ல இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி, பாத சந்திகள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு டிசைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து உங்களுடன் உரையாடுறேன். இந்த மாதம் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். கன்னியா ராசி, உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 6ஆம் இடத்துல மறைந்து இருக்கார். இந்த மாதம் வந்து பார்த்தோன்னா, அதாவது விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். 17ஆம் தேதி மாதம் பிறந்த 2வது நாளே குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா குருவின் பார்வை உங்களுடைய ராசி அதிபதியின் மேலே விழுறது. அதனால் 6ஆம் இடத்துல புதன் இருந்தாலும், மறைவு ஸ்தானத்தில் புதன் இருந்தாலும் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றமாக இருக்கும். உடல் நலத்தில் ஏற்றம் இருக்குது. ஏன்னா குரு பார்வை உங்களுடைய ராசிநாதன் மேலே விழுறதுனால கண்டிப்பாக குரு பார்வை நல்லபடியாக கொடுக்கும். 6ஆம் இடத்தில் ராகு இருக்கு. எல்லா விதமான போட்டிகளையும் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். ஏன்னா சூரியன், சனி 2 பேரும் இருக்கா. கூடவே சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கார். எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வந்தாலும் அது நன்மையில் முடியக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய குடும்பாதிபதி, தனஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உச்சம் பெற்று போயிருக்கார். அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நல்ல சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். லாபங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள், தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள், தந்தையின் மூலியமாக வரக்கூடிய வியாபாரங்கள் நிச்சயமாக வெற்றியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு, அதாவது கன்னியா ராசிக்கு சமசப்தமத்தில் போய் சூரியன் இருக்கார். 12ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக செலவுகள் வரும். அதை தவிர பார்த்தோம்னா நண்பர்கள் மூலியமாக அதிக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய பார்ட்னர்ஸ், அதாவது வியாபாரம் பண்ணுறவங்கன்னா வியாபார கூட்டு தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா அதிக செலவுகள் வரும். தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 27/3/2026 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போகிறார், மறைஞ்சு போகிறார். சுக்கிரன் மறைஞ்சு போனால் என்ன சார் அப்படின்னா, இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்க்குறது பெரிய விசேஷம். தனஸ்தானத்தை அவர் பார்க்கறதுனால தனஸ்தான அதிபதி தனஸ்தானத்தை பார்க்குறார், தனகாரகனும் தனஸ்தானத்தை பார்க்குறார். பண வரவு ரொம்ப பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. பண வரவுக்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது. எல்லாவற்றும் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், அதாவது ராகுவோட செவ்வாய் புதன் 2 பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அவர் வந்து 1/4/2026 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். மீனத்தில் பார்த்தாலேயானால் சூரியன், சனி மற்றும் செவ்வாய் 3 கிரகங்கள், அதுவும் சனி, சூரியன், செவ்வாய் இப்பொழுது வந்து போர் வந்தது அப்படின்னு சொன்னோம். போன மாதம் வந்து பார்த்தோன்னா மாசி மாதத்தில் போர் வரக்கூடிய அபாயம் இருந்தது அப்படின்னு சொன்னோம். ஆனால் இந்த மாதம் பார்த்தாலேயா போர் வரக்கூடிய அபாயங்கள்லாம் கிடையாது. இருந்தாலும் ஆட்சியாளர்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா சூரியன் சனின்றதுனால காம்பினேஷன் செவ்வாயோடு இருக்கிறதுனால நிச்சயமாக பிரச்சனைகள், அதாவது அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, கண்டக சனின்னு சொல்லக்கூடியது பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன், அவர் வந்து 6/4/2026 அன்னைக்கு 7ஆம் இடத்துக்கு போகிறார். 7ஆம் இடத்துல போய் நீச்சமாக போகிறாரே சார், உடல்நலத்தில் பிரச்சனை வருமானா பரிவர்த்தனை யோகம் அமைகிறது. குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று
அவரவர்கள் வீட்டில் ஆட்சி பெற்றதற்கு சமமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஏற்றமும் கிடைக்கும். தொழிலில் மிகப்பெரிய வெற்றி, தொழிலில் எடுத்த காரியங்கள் வெற்றி, கூட்டு தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் திடீர் பண லாபங்கள் வரும். இந்த 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரலும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது. ஏன்னா குருவினுடைய பரிவர்த்தனை யோகம் இருந்தால் ஆட்சியாளர்களுக்கு சற்று பிரச்சனைகள் கம்மியாகக்கூடிய வாய்ப்பு. ஆனால் 1ஆம் தேதி செவ்வாய் மாறினதுக்கப்புறம் சூரியன் சனி செவ்வாய் மட்டுமே இருக்கக்கூடிய காலகட்டம். ஆட்சியாளர்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு. சனி சூரியன் சேர்ந்து இருக்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு உண்டான காலகட்டமாக அமைய போகிறது. 6ஆம் தேதிக்கு அப்புறம் அது நிச்சயமாக ஒரு மாற்றம் கொடுக்கும். ஏன்னா புதனும் மாறுறதுனால, பரிவர்த்தனை யோகம் வர்றதுனால, குரு ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால எல்லா விதமான கட்டுப்பாடுகளும் நல்லபடியாகவே இருக்கும். சரி, இந்த மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு சில நாட்கள் தள்ளி வைக்க வேணும். அதாவது புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான காலகட்டத்தில் இந்த மாதத்தில் பார்த்தலையானால் சந்திராஷ்டம தினம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம தினம் இன்றைக்கி வருது அப்படின்னு பார்த்தோம்னா 20/3/2026 23/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் உள்ள பிள்ளையார் கோவிலில் பால் ஒரு அரை டம்ளர் கொடுங்கோ, அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் நடைபெறும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு, மனை, வாகனம், கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எல்லாரையும் ஜெயிக்கக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல அதாவது சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கும். உங்களுடைய ராசிக்கு புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையிறது. அதை தவிர பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் தொழிலில் சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் வலுப்பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த விதமான எதிர்ப்புகளையும் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் இல்லாமல் செலவு முடிவாக வரக்கூடிய வாய்ப்பு. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வருது. இந்த மாதத்தில் உங்களுடைய சந்திராஷ்டமகாரம் 20/3/2026 23/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா யோக நரசிம்மரை போய் வணங்கிட்டு வாங்க. அருகில் இருக்கக்கூடிய யோக நரசிம்மரை போய் வணங்கிட்டு வர்றது, அந்த யோக நரசிம்மருக்கு ஒரு துளசி மாலை போட்டுட்டு வர்றது, அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். கவிஞர்கள், அதை தவிர என்ஜினியர்ஸு, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸு, அதை தவிர கலைத்துறையில் இருக்கிறவங்க, இந்த மியூசிக், அதாவது இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் பண்ணுறவங்க, இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக், புல்லாங்குழல், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க, அதை தவிர கார் டைரக்டர்ஸு, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமையும்.